திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சி வந்து ஒரு 3 மாசமும் நீடிக்காதுன்ற ஒரு கேள்விக்குறியில தான் வந்து இருக்கு. அதுவும் திமுகவோட தயவுல தான் இந்த ஆட்சி வந்து இயங்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்றாரு. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எந்த தடங்களையும் சங்கடத்தையும் செய்ய மாட்டோம். அவர் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாத காலம் நாங்கள் அமைதியாக இருந்து எந்த பிரச்சனையும் எழுப்ப மாட்டோம். அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவரே அடுத்த நாள் மீறிட்டார். உதயநிதி இன்னொரு பக்கம் பேசுகிறாரு, கல்யாணம் கருமாதி அங்கே இங்கெல்லாம் போயிட்டு, அதாவது அவங்க தோல்வியை வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லைன்றது வெளிக்காட்டுதுங்க. எங்கள் தயவில், திமுக தயவில் தான் இந்த ஆட்சி நடக்குதுன்றாங்க. திமுக தயவில் அந்த ஆட்சி நடக்குதுன்னா அது எதுக்கு 3 மாதத்துலேயே கவுந்துரும்னு சொல்கிறீங்க? தொகுதியிலேயே ஸ்டாலின் தோற்று போகிறாரு, 15 அமைச்சர்கள் தோற்று போகிறாங்க, கழகத்தின் பொதுச்செயலர் துரைமுருகன் மண்ணை கவுகிறார். இப்படி ஒரு படுதோல்வி திமுக கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. அவங்க சபரீசனுடைய பெண் நிறுவனம் கொடுத்த அந்த சர்வே ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் அவங்க மதி மயக்கத்தில் இருந்தாங்க. நம்மளை விட்டால் ஆளே கிடையாதுன்னு. அண்ணா ஆரம்பித்த கட்சியாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை ஆரம்பிக்க போகிற கட்சியாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையில் நடித்தவர் ஆரம்பிக்க போகிற கட்சியாக இருந்தாலும் சரி, யாராலும் வந்து விஜய் அவர்கள் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து வீழ்த்த முடியாது. GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவணன் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணா ஆரம்பித்த கட்சியாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை ஆரம்பிக்க போகிற கட்சியாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையில் நடித்தவர் ஆரம்பிக்க போகிற கட்சியாக இருந்தாலும் சரி, யாராலும் வந்து விஜய் அவர்கள் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்கள் பேசுகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சி வந்து ஒரு 3 மாதமும் நீடிக்காதுன்ற ஒரு கேள்விக்குறியில தான் வந்து இருக்குது. அதுவும் திமுகவோட தயவில் தான் இந்த ஆட்சி வந்து இயங்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து எப்போ வேணாலும் இந்த ஆட்சி வந்து கவிழும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த ஓவரால் இந்த அரசியலை சார்? அது ஒரு முதலமைச்சராக இருந்தவர்கள், நிர்வாகத்தை நடத்தியவர்கள், அரசியலில் நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் தான் ஸ்டாலினும் பழனிசாமியும். அவங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு தேர்தல் தோல்வியிலேயே இவ்வளோ துவண்டுடுவாங்களா? அவங்க சொன்னதையே அவங்க வந்து காப்பாற்றலை. 5ஆம் தேதி என்ன சொன்னார்? மே 5ஆம் தேதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எந்த தடங்களையும் சங்கடத்தையும் செய்ய மாட்டோம். அவர் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாத காலம் நாங்கள் அமைதியாக இருந்து எந்த பிரச்சனையும் எழுப்ப மாட்டோம். அதுக்கு பிறகு அவங்க மக்களுக்கு விரோதமாக எதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் களத்துக்கு வருவோம்னு சொன்னார். ஃபேர் அண்ட் கரெக்டான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவரே அடுத்த நாள் மீறிட்டார். உதயநிதி இன்னொரு பக்கம் பேசுகிறாரு, கல்யாணம் கருமாதி அங்கே இங்கெல்லாம் போயிட்டு, அதாவது அவங்க என்ன வராங்கன்னு சொன்னால், அவங்க தோல்வியை வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லைன்றது வெளிக்காட்டுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க, எங்கள் தயவில், திமுக தயவில் தான் இந்த ஆட்சி நடக்குதுன்றாங்க. திமுக தயவில் அந்த ஆட்சி நடக்குதுன்னா அது எதுக்கு 3 மாதத்துலேயே கவுந்துரும்னு சொல்கிறீங்க? நீடிக்குமான்னு சொல்கிறீங்க? ரைட்டு. முதல்ல இந்த ஆட்சி வந்துங்க மக்களால், மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் வந்திருக்குது. 1.25 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாக்கு போட்டு, இன்றைக்கி சில கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு முதல் முறையாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சியை டிவிக்கு கூட்டணியாக அமைச்சிருக்கு. அதுவும் புதுசு தான். அப்போ அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு போதுமான அவகாசத்தை கொடுத்து காத்திருந்து, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு ஆன்மீக செம்மல் ரஜினிகாந்த் சொன்னார்ல, அந்த மாதிரி காத்திருந்து புதிய அரசு 6 மாதத்துக்கு அவகாசம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணால்
நீங்கள் விமர்சனம் இல்லை பண்ணலாம். சார், இப்போ இவங்க கற்றுக்கிட்டு வரதுக்குள்ள நாடே இருக்காது, அந்த ஒரு நிலையில தான் தமிழ்நாடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் என்ன நாடே இருக்காதுன்னா என்ன போயிட்டு இருக்கு எனக்கு புரியல. தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் நடக்குது, கொலைகள் வந்து நடக்குது. சரி, ஸோ இதனால தான் இப்போ திமுகவும் சரி மற்ற எதிர்கட்சிகளும் சரி இந்த 6 மாதம் டைம் கொடுக்குறது வந்து நமக்கு மட்டும் ஆபத்து இல்லை, இந்த அரசியல் கட்சி மக்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஆபத்து. ஸோ அதனாலே நம்ம இப்போதுலேருந்து அவங்களை எதிர்க்காது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி, எதிர்த்து என்ன பண்ணுவாங்க? கவுத்துட்டு இல்லை கவுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? மாற்று என்ன இன்னொரு தேர்தலா? மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களா? அது வந்து ஆற்றாமை தாங்க. தோல்வி படுதோல்வியை வந்து மனசு வந்து ஏற்றுக்க மறுக்கிறது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அதீதமாக நம்பிட்டாங்க. 200க்கு மேல் 2026 31 36 41 சேகர் பாபுலாம் சொன்னாங்களே, இது ரொம்ப கற்பனை உலகில் அவங்க வாழ்ந்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு அடினா, கொளத்தூர் சட்டமன்றத்தின் தொகுதியிலேயே ஸ்டாலின் தோத்து போறாரு, 15 அமைச்சர்கள் தோத்து போறாங்க, கழகத்தின் பொதுச் செயலர் துரைமுருகன் மண்ணை கவுகிறார். இப்படி ஒரு படுதோல்வி திமுக கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. அது காரணம் அவங்க மக்கள்கிட்ட இல்லை, மக்கள் நிலைமையை ரியாலிட்டியை கிட்ட அவங்க புரிஞ்சிக்கல. அவங்க சபரீசனுடைய பெண் நிறுவனம் கொடுத்த அந்த சர்வே ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் அவங்க மயக்கத்தில் இருந்தாங்க. நம்ம தான் நம்மளை விட்ட ஆளே கிடையாதுன்னு. அதனால தான் இந்த ஆணவ பேச்செல்லாம் 26 மட்டும் இல்லை 31 36 41 சேகர் பாபு பேசினார. அது காரணம் இந்த தகவல்கள் தான், நம்ம தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கனவா போன உடனே, பகற்கனவா மாறின உடனே இவங்களால் அதிர்ச்சியை தாங்க முடியல. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க வழிப்பறி, கொள்ளை, கொலை. 8 கோடி மக்கள் வாழற ஒரு மாநிலத்தில் நிச்சயமாக இது மாதிரி விஷயங்கள் கிரைம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது, நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணலாம், எண்ணிக்கையை குறைக்கலாம். ராமராஜ்யம்லாம் இங்கே அமைக்க முடியாது. ஒரு பக்கம் போதை கலாச்சாரம், போதை பொருட்கள், கஞ்சாலாம் வந்து நீ ஸ்கூல் வரைக்கும் போயாச்சு. பல இடங்களில் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க, கஞ்சா விற்பனையெல்லாம் நடக்குதுன்ட்டு. இதெல்லாம் வந்து கடந்த கால ஆட்சியில் காவல்துறையின் ஒத்துழைப்போடு இந்த போதை கலாச்சாரம் பரவுச்சு, போதைப் பொருட்கள் விற்பனை பண்ணாங்க. அதுக்கு திமுக நிர்வாகிகளுடைய மறைமுக நேர்முக ஆதரவு, அவங்க ஆதரிக்கிறதால போலீஸ் அமைதியாக இருந்தது. ஸோ டாஸ்மாக் தான் மெயின்னு நான் சொல்ல மாட்டேன். டாஸ்மாக் இவ்வளோ வருஷமாக இருந்தது. இப்போ அதை விட அதிகமாக ஏன் பிரச்சனை அதிகமாச்சுன்னா, போதை என்பது, போதையில்லா தமிழகத்தை படைப்போம்னு காணொலி போட்டார்ல சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே. எதுக்கு போட்டார்? போதை இருக்குதுன்றதால தானேங்க போட்டார். அப்போ அதனுடைய விளைவு, பக்க விளைவு, பின் விளைவுகள் தான் இன்றைக்கி சமூகத்தில் இந்த மாதிரி வன்முறைகள், கொலை குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்மங்கள்லாம் நடக்குது. அது 2 வாரத்தில் நடக்கலைங்க. அந்த ஆட்சியாளர்கள் சீரழிச்சிருக்காங்க காவல்துறையை, சட்டம் ஒழுங்க. அதனுடைய விளைவு தான் இது. முன்னாலைக்கும் இப்போ என்ன வித்தியாசம்னா, மே 4க்கு முன்னால் வரைக்கும் பெண் நிறுவனம் எந்த செய்தியை ஒளிபரப்பணும்னு சொல்லுதோ தொலைக்காட்சிகளில், எந்த தலைப்பில் ஈவினிங்கில் டிபேட் வைக்கணும்னு சொல்லுதோ அதுதான் செய்வாங்க. எல்லா தொலைக்காட்சி அடிமைகளாக இருந்தார்கள். எப்படி ரெட் ஜெயண்ட்ன்ற ஒரு தனியார் நிறுவனம், உதயநிதி, இன்பநிதி, இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேட்டரையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகணும், எத்தனை ஷோ அந்த படத்துக்கு கொடுக்கணுன்றது உள்பட அவங்க நிர்வகிச்சிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி சபரீசன், மாப்பிள்ளை சபரீசன் ஊடகங்களை பூரா அவர் கண்ட்ரோல் பண்ணார். அதன் விளைவு என்னன்னா, அரசுக்கு எதிரான செய்திகள், அரசுக்கு தர்ம சங்கடம் கொடுக்குற நியூஸ் வரவே வராது. பத்திரிகையிலையும் வராது, தொலைக்காட்சியிலையும் வராது. ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது பெருசாக பூதாகரமாக வரும். அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சிறுமி பாலியல் இது பண்ண கேஸு, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு, இப்படி அங்கொன்று இங்கொன்றமா வந்து ஃப்ளாரப் ஆனது. காரணம் என்னென்னா, இவங்க வந்து எதுவுமே நடக்கலைன்னு மூடி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஊடகத்தையும் இந்த தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் பண்ணல, அடக்கலை, ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்க எல்லா செய்திகளையும் போடுறாங்க. அதனால் முன்னாலெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது, செய்திகள் மூடி மறைக்கப்பட்டன. அரசுக்கு எதிரான, அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலாம் மூடி மறைக்கப்பட்டன. இன்னைக்கு எதுவுமே இல்லை, நீ நியூஸை ரிப்போர்ட் பண்ணு. இப்போ பாருங்கள்,
ஏதோ ஒரு சிவகங்கையில் எங்கேயோ ஒரு தாவேக்கா நிர்வாகியே கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுபோல் யாராக இருந்தாலும் செய்திகள் வெளியே வந்துட்டே இருக்கும். முன்னாலெல்லாம் அப்படி இல்லை, வெளியே வராது. திமுக சம்மந்தப்பட்ட ஆளுங்கன்னா அது அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. மக்களுக்கு வெளியே வந்தால் தானேங்க தெரியும். இப்போ இது ஒரு பக்கம் இருந்தால், ரெண்டாவதுங்க நான் இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா, 2 வீக்ஸ்ன்றது டூ லிட்டில் பீரியட் டு ஜட்ஜ் எ கவர்மெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் இது ஒரு புது அரசாங்கம். இதில் இருக்கிற 90% புதுசான ஆட்கள், அரசியலுக்கே இது வரைக்கும் இல்லாத ஆட்கள், ஆட்சி அதிகாரத்தை சந்தித்தார இல்லாதவர்கள். அப்போ அவங்களுக்கு கூடுதல் டைம் கொடுக்கணும். ரஜினிகாந்த் 2 வருஷம் கொடுக்கணும்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? நான் அவ்வளோலாம் இல்லை, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கொடுத்தா தான் அவங்க செட்டில் டவுன் ஆவாங்க. அதனால் இன்றைக்கி நடக்கிற எல்லாமே இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஆரம்பித்தாங்களா? தொடர்ச்சி தானேங்க. அதனால் நான் அதுக்காக போன ஆட்சி மேலெல்லாம் பழி சொல்லணும்லாம் சொல்ல, புரிஞ்சுக்கணும் நம்ம. இதை திடீர்னு வரலைங்க, செய்தி வெளியே வருது, அவ்வளோதான் சார். இப்போ அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல சார், அந்த கூட்டம் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறி இருக்காங்க. ஆனால் இப்போ சிதம்பரம் சொன்னது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. திமுக அதான் இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக தொடர்கிறது சொல்கிறாரு. ஆனால் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் காங்கிரஸ் கட்சியை டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுவே ஒரு முன்னுக்கு பின் முரணாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த அரசியலை? அதாவதுங்க, இந்திய அரசியலில் 2ஆக பிரித்து பார்க்கணுங்க. ஒன்று தேசிய அளவிலான அரசியல், இன்னொன்று மாநில அளவிலான அரசியல். தேசிய அளவிலான அரசியலில் ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைப்பை கொண்டு வர முடியுங்க. ஏன்னா ஒன்றிய அரசு, அதில் ஆளுபவர்களுடைய கொள்கைகள், மக்கள் விரோத போக்கு, மதவெறி நடவடிக்கைகள், மதச்சார்பின்மைக்கு எதிரான போக்கு, சிறுபான்மையினரின் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு பொதுவான நோக்கத்தில் இந்திய தேசத்தின் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும், செக்குலரிசத்தை பாதுகாக்கணுன்ற அந்த உன்னத நோக்கத்துக்காக தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும், குறிப்பாக எதிர்கட்சின்னா எல்லாருமே சேர முடியல. இப்போ ஒரிசாவில் நவீன் பட்நாயக் இருந்தார், அவர் பேருனா பிஜு ஜனதாதள். ஆனால் அவர் இந்தியா கூட்டணியில் சேரவே இல்லையா? ஸோ அதுபோல் மோடி அரசை எதிர்க்க விரும்புபவர்கள், அதை ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு நினைச்சவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. சிவசேனையிலேருந்து, இங்கே உத்தவ் தாக்கரேலேருந்து, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுக, ஆம் ஆத்மி டெல்லியில், இப்படி வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ், இப்படி எல்லாரும் சேர்ந்தாங்க. அதுதான் அதனுடைய இது. அப்படி சேர்ந்ததின் விளைவாகத்தான் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் பீகாரில், யூபியில், அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக ஒருங்கிணைத்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்போவும் ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட்லாம் நடந்ததுன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் ஒரு ஒரு ஒற்றுமை இருந்தது எதிர்கட்சிகளிடையே. அதன் விளைவு என்னன்னா, 3வது முறையாக அறுதி பெரும்பான்மை கிடைக்காதபடி தள்ளப்பட்டார். முதல் முறையாக மோடி, 2 முறை அவருக்கு பிஜேபிக்கே அறுதி பெரும்பான்மை இருந்தது. ஆனால் 3வது முறை இன்னைக்கு பிஜேபிக்கு 242 தான் ஷார்ட் ஆயிடுச்சு. அவங்க இப்போ கூட்டணி ஒன்று வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பயனளிச்சது. காங்கிரஸுடைய அந்த உறுப்பினர் எண்ணிக்கை 40, 41லேருந்து 99, 100 கிட்ட போயிடுச்சு. எதிர்கட்சி தலைவராக மக்களவையில் காங்கிரஸுக்கு 2 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கவே இல்லை, இப்போ கிடைச்சிருக்கு. இவர் ராகுல் காந்தி அவர்கள் வெரி எஃபெக்டிவாக ஆப்போசிஷன் லீடராக லோக்சபாவில் செயல்படுறாரு, ராஜ்யசபாவில் மல்லிகார்ஜுன் கார்கே செயல்படுறாரு. அப்போ இது ஒரு பயனளித்ததானா? இந்த ஏற்பாடு பயனளித்தது, வெற்றி அடையவில்லை. வெற்றினா அந்த ஆட்சி தோற்கடிக்கப்பட்டால்தான். அது காரணம் என்னென்னா, அது உள் முரண்பாடுகள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த இந்தியா கூட்டணிக்குன்ற இந்த பேர் வச்சவங்க, இது அமைப்புக்கு ரொம்ப முனைப்பு காட்டி முன்முயற்சி எடுத்தவங்க முதன்மையானவர் நிதிஷ்குமார். ஆனால் அவர் தான் முதல்ல போனார் என்டிஏக்கு. ஏன்னா அவர் இங்கே கன்வீனர் போஸ்ட்டு கேட்டார்.
அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக டிக்ளேர் பண்ணோன்னு சொன்னார். ஆனால் காங்கிரஸ்லேயும் மற்ற கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ண வேணாம், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எல்லாரும் உட்காந்து எம்பிஸ் வில் டிசைட். நம்ம வந்து இது வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது. மோடி வந்து ப்ரெசன்ட் பிரைம் மினிஸ்டர்ன்றதால பாஜக அவரை சொல்கிறாங்க. பட்டு எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக, இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக யார் இருக்கணுன்றதை தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவு செய்வாங்கன்னாங்க. இது அவருக்கு ஒப்பலை. ஸ்ட்ரைட்டாகவே என்ன சொல்லுங்கன்னார் நிதிஷ்குமார். அப்போ அவர் பீகார் சிஎம்மாக இருந்தார், இப்போ இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அட்லீஸ்ட் கன்வீனராக போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அது எப்படி கன்வீனராக போடுவாங்க? காங்கிரஸ் தான் பெரிய கட்சி, இந்தியா பூரா இருக்கிற கட்சி. பீகாரில் மட்டும் இருக்கிற ஒரு கட்சி கன்வீனர்னா ஏன் அதை திமுக நாளைக்கு கேட்கலாம்? அதனால் அவங்க வந்து அதை கொடுக்கல அவருக்கு. அதன் விளைவு அவர் உடனடியாக வெளியே போய் அந்த தேர்தல்லையே பாஜகவோட கூட்டணி வச்சிட்டார். ஸோ இதுதான் இந்தியா கூட்டணி வந்து ஒரு ஒருங்கிணைந்த, ரொம்ப எல்லாம் ஒன்றுபட்ட ஒரு கூட்டணி நம்ம சொல்ல முடியாது. துவக்கத்திலிருந்தே இந்த மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில், ஆம் ஆத்மி, பாஜக அண்ட் காங்கிரஸ் தான் மும்முனை போட்டி. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி 4 முனை போட்டி. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கே அரசியல் வெவ்வேறு. அதான் சொன்னேன், மாநில அரசியலை வேறு மாதிரி பார்க்கணும், தேசிய அரசியலை வேறு மாதிரி பார்க்கணுன்னு. அப்போது பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும், பாராளுமன்றத்தில் மத்திய அரசை எதிர்க்கவும், ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்பாடு செய்யவும் உருவாக்கப்பட்டது தான் இந்தியா கூட்டணி. இப்போ அந்த கூட்டணி வந்து முரண்பாடுகள் உள்ள கூட்டணி தான். இப்போ கேரளாவில் யூடிஎஃப் வர்சஸ் எல்டிஎஃப் தான். பினராயி விஜயன் வந்து காங்கிரஸ் தான் மோசமான கட்சின்னு பேசிகிட்டே இருப்பார் நாளும் பொழுதும். காங்கிரஸ் வந்து பினராயி விஜயன் வந்து பிஜேபியுடைய ஆளுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்தியா கூட்டணியில் டெல்லி லெவலில் இருப்பாங்க. இப்போ தோக்கே அடிச்சிட்டாங்க பினராயி விஜயன்னு வச்சுங்க காங்கிரஸ், வேறு வழி இல்லை. ஸோ மாநில அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். இதை புரிந்து கொள்ளாவிட்டால் சிக்கல் தான், அரசியலை சரியாக பார்க்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. தேர்தலுக்கு முன்னாலேயே காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் கொஞ்சம் ரொம்ப முரண்பாடுகள், மன வருத்தங்கள் இருந்தது. மெயினாக என்னென்னா, கூடுதலான சீட்டு கேட்டாங்க அவங்க. அடுத்தது ஆட்சியில் பங்கு கேட்டாங்க, அதிகாரத்தில். 2ஐயும் மறுத்து கடைசியில் தான் காம்ப்ரமைஸ் ஆகி 27ன்றதை 28 ஆக்குனாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க எக்ஸ்ட்ராவாக, அவ்வளோதான். அப்போ அந்த கூட்டணி துவக்கத்திலேயே கொஞ்சம் மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள். ஒரு பெரும்பகுதி என்ன சொல்லிச்சுன்னா, அந்த காங்கிரஸ் கட்சியில் கருத்து கேட்கும்போது, இல்லை தாவேக்கால போகலாம், அவங்க ஆட்சி அதிகாரம் தரேன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு இளைஞர்கள் பெண்கள் ஆதரவு இருக்குது, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் சிதம்பரம் போன்றவர்கள், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் இந்த இந்தியா கூட்டணி இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு, 2வது இது வந்து நோன் டெவில் திமுக, தாவேக்கா அன்னோன் ஏஞ்சல், என்னன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி பேசலாம், அன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. அப்போ அதனால் நாம் வந்து இவங்க கூடவே இருந்துருவோம்னு சொல்லி இருந்துட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், ஒருவேளை தாவேக்காவோடு காங்கிரஸ் அப்போதே போயிருந்தா 50 சீட்டு கம்மி இல்லாமல் கொடுத்துருப்பாரு, ரைட்டா? 2வது மதச்சார்பின்மை சக்தியாக அன்றைக்கே இந்த கூட்டணி மாறிட்டு இருக்கோம். அது ஒரு மாநில அரசியலில் மாநில தலைவர்கள் பண்ண தவறுன்னு வச்சுங்களேன். இல்லை சார், எனக்கு இதில் என்ன கேள்வினா, இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து தாவேக்கா வந்து வருது. இப்போ பிரதமர் வேட்பாளராக விஜய் தாவேக்கா வருதா? வந்திருக்கு. இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தாவேக்கா ஆஸ் ஆஃப் நவ் 0 மெம்பர் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. கருத்தியல் ரீதியாக பேசலாம். நான் தான் சொன்னேன்னா, நாடாளுமன்றத்தில் ஒருங்கிணைக்கவும், நாடாளுமன்ற தேர்தலில் அவங்கள வந்து வெளியேற்றவும் மோடி சர்க்காரை நம்ம வந்து உருவானது தான் இந்தியா கூட்டணி. ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் தாவேக்காவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா, அவங்க போகிறாங்களா, இதெல்லாம் தெரியாது. ஏன்னா
ஒரு கட்சியை கூடுதலாக சேர்க்கணுன்னா அதில் எல்லாரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாவேகாவுக்கு இந்த இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு விடப்பட்டதா? இல்லை சார், இப்போ நம்ம சிவசேனா எம்பி கூட சமயத்தில் வந்து பேசியிருந்தார். உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சி சஞ்சய் ராவத். அவர் என்ன சொன்னால், இப்போ திமுக வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்காங்க, அதுக்கு மாற்றா புதிய கட்சி தாவேகா வந்து உள்ளே வந்திருக்குன்னு சொல்லாரு. எப்படி இல்லை உள்ளே வந்திருக்குதுன்னு அவர் சொல்கிறாருங்க. ஓகே. ஆனால் அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறாரு, காங்கிரஸ் இதில் கூட்டணி இருக்குது. ஆனால் அவ்வளோ ஆட்டோமேட்டிக் இல்லை. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அங்கே தலைமை மட்டத்தில் விவாதித்து தான் இந்தியா கூட்டணியில் புதுசாக ஒரு கட்சியை சேர்ப்பது இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. அது இன்னைக்கு கூட்டத்தில் ஒன்றா அதை பற்றி பேசலாம். ஆனால் இன்னைக்கு கூட்டத்துக்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்திருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை, எதிர்பார்க்கவில்லை. சரி, இப்போ திமுக வந்துங்க ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி, 75 வருஷ கட்சி. அவங்க வந்து திமுக வந்து மந்திரிகளாக பல மத்திய மந்திரி சபையில் இருந்திருக்காங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, சர்வ கட்சியிலையும் இருந்திருக்காங்க. அவங்க பாஜகவில் இருந்திருக்காங்க, காங்கிரஸில் இருந்திருக்காங்க, 3வது அணி தேவகவுடா ஐக்கிய குஜராத்தில் இருந்திருக்காங்க. அப்புறம் பாஜக ஒரு பக்கம், கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் நிறுத்தின விபி சிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையில் கொள்கை தங்கங்கள்ங்க. எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. யாரு? திமுகவினர். ஸோ திமுகவினருக்கு வந்து தேசிய அரசியலையும் மாநில அரசியலையும், தேசிய அரசியலின் பிரதான நோக்கத்தையும், இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறதையும், மாநில அரசியலில் மாநில வேறுபடுது. கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் அடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் வந்தால் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே அணியில் இருக்காங்களா இல்லையா? அப்போ மாநில அரசியல் என்பது வேறு, தேசிய அரசியல் என்பது வேறு. பல மாநிலங்களில் நிலவுகிற சூழல், பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் தாங்க இந்த மாநில கட்சிகளுக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாபில் அகாலிதள் அது வழக்கொழிந்து போயிடுச்சு. பிஜேபி ரொம்ப சின்ன கட்சி. அங்கே மெயினாக யாருக்கு சண்டை நடக்குது? ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை நடக்குது. அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஃபைட் நடந்தது. ஆனால் பிஜேபி ஜெயிச்சிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருக்கிறதால அதுக்கு இந்த சங்கடம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். திமுக ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, பல ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய நலன்களை பார்க்கும்ல. இல்லை சார், இப்போ இப்படி இருந்தாலும் நம்ம தேசிய அரசியல், நீங்கள் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருந்தால், மோடி இந்த நாட்டின் மதச்சார்பற்ற கொள்கைக்கு வேட்டு வைப்பது என்பது அதை தடுக்கப்படும்ன்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு போயிருக்கணும். காங்கிரஸ் வந்து அந்த கூட்டத்தில் 23 கட்சி கலந்துக்குதுங்க. திரிணாமுல் காங்கிரஸ்லேயே வந்து எதிர்த்து தானே போட்டி போட்டாங்க. உங்கள் கூட நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே எதிர்த்து நின்று தோக்கடிச்சிருக்காங்க. அவங்க போகிறாங்களே. அதனால் கலந்து கொள்ளாத 2 கட்சிகள் ஆம் ஆத்மி, அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் நினச்சிட்டு இருக்காரு. சுண்டக்கா மாநிலம் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அதிக பேராசை பிடிச்சவர் அவர். காங்கிரஸ் எதிர்ப்பு, அந்த குருட்டுத்தனமான எதிர்ப்பால் அவருக்கு RSS உடைய ஆள் அண்ணாமலை மாதிரி கூட அவரை சொன்னவங்க உண்டு. எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்குது. RSS பெற்ற பல குழந்தைகள் பல வடிவங்களில் இருக்கும். அந்த மாதிரி ஆம் ஆத்மியே RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு தான். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணா ஹசாரே மூமெண்ட் நடந்ததை, அந்த அண்ணா ஹசாரே மூமெண்ட்டை பின்னால் வந்தது ஃபண்டட், கைடட், மேனேஜ்டு யாரானா RSS. அதை நான் சொல்ல, அந்த சாந்தி பூஷன், சசி பூஷன், பிரசாந்த் பூஷன்லாம் வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாதுங்க, அப்புறம் தான் நாங்கள் புரிஞ்சோம். ஸோ RSS வந்து பல வேலைகள் பண்ணுவாங்க. இப்போ அண்ணாமலையை கூட இறக்கி விட்டுருக்காங்க. ஒரு ரீபிராண்டிங் தான். இந்த இந்தியா டுபாக்கோ கம்பெனி பல சிகரெட்டுகளை தயார் பண்ணுது. சார்மினார், வில்ஸ், கோல்ட் ஃப்ளாக், சிசர் பிடிக்கல, சார்மினார் எடுத்துக்க. ஆனால் எல்லாம் ஒரே கல்லாப்பேட்டிக்கு தான் போவோம், ஒரே ஓனர் தான். அதுபோல் இன்றைக்கி பல அமைப்புகளை RSS நடத்துதுங்க. அதில் ஒரு அமைப்பு தான் அண்ணா ஹசாரே பண்ண இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன்றது. அந்த அமைப்பின் பிரச்சார வலியுறுத்தி தான் 2014 பிஜேபி ஆட்சியை பிடிச்சதுங்க. நல்ல மனிதர், பண்பாளர், உத்தமர் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு ஊழல் முத்திரை குத்தி யாரால் குத்துனாங்க? இதே திமுக அமைச்சர்களால் தான் குத்துனாங்க.
2G ராஜாவால் தான் குத்துனாங்க. புரியுது. அப்போ வந்து காங்கிரஸ் இவங்கள வந்து எதுவுமே சொல்ல, அது அமைதியாக தான் இருந்தது. ஆனால் இவங்க வெளியே வந்துட்டு 7 வருஷம் பதவியை அனுபவிச்சுட்டு 2004லேருந்து 13 வரைக்கும் அனுபவிச்சுட்டு திமுக அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? மன்மோகன் சிங் ஆட்சியிலேருந்து வந்து கூடா நட்பு கேடில் முடியும்னாங்க, கேடாய் முடிந்ததுன்னு சொன்னார். இன்னைக்கு காங்கிரஸ் போயிடுச்சுன்னு முதுகுல குத்திச்சுன்றீங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் புலம்பவே இல்லையா? ஸோ ஏன்னா காங்கிரஸ் ஒரு மெச்சூர்டு பார்ட்டிங்க, 100 இயர் ஓல்டு பார்ட்டி. அதுக்கு தெரியும் இந்த ஸ்டேட் லெவல் பாலிட்டிக்ஸ் வேறு, அதே போல் நேஷ்னல் லெவல் பாலிட்டிக்ஸ். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாத அல்லது தேர்தலில் தோல்வியை சகித்து கொள்ள முடியாத திமுக தப்பாக முடிவெடுக்குது. GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.